ஃப்ரெண்ட்ஸ், டே 1 பிரம்மமுகூர்த்த பூஜை இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 35 நாள் கம்ப்ளீட் பண்ணேன். அது இடையில நின்றுடுச்சு. அதனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லியுமே நான் எழுந்திரிச்சி சாமிக்கு தனியாக 2 விளக்கு, வாசலில் 2 விளக்கு ஏற்றி வைப்பேன். பட்டு பிரம்ம முகூர்த்தத்துக்காக தனியாக ஒரு 5 விளக்கு ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பாயிடுச்சு. 3:30 மணிக்கு எழுந்திரிச்சி பாத்திரம்லாம் சிங்கில் இருந்து விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு துணியெல்லாம் அலசி போட்டு குளிச்சுட்டு தீபம் போட மணி 5:10 ஆகிடுச்சு. பையன்தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸ்டாண்டு வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மனசால் 48 நாள் விரதம் இருக்கலாம் முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடக்குங்கிற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேண்டிகிட்டு தான் தீபம் போடுறேன். பார்க்கலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நேரமே குளிச்சுட்டு தீபம் போட்டாலே வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். நம்ம அந்த நாள் கொஞ்சம் நல்லாவே போகும். அந்த நாள் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோம்னாலே ஒரு மாதிரி மைண்டுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியும் ஒரு 3:30லேருந்து 4க்குள்ளே நான் எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சு இந்த வழிபாடை நான் முடிச்சிடுவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் 5 விளக்கு போட்டிருக்கேன். நான் சாமிக்கிட்டேயும் வெளியில் வாசலையும் தான் 2 விளக்கு போடுவேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் டே ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நேற்று பாட்டிமை 10 மணிக்கு இருந்ததுனால நான் நேற்று போடலான்னு பார்த்து நேற்று போட முடியல. சரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவுமே மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. காலையில் இந்த தீபம் போடும்போது நம்ம என்ன சாமிகிட்ட வேண்டிட்டு கேட்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம உடம்பும் சுத்தமாக இருக்கணும், மனசும் சுத்தமாக இருக்கணும். இந்த 2மே இருந்தால் போதும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் நம்மளோட வழியில் நம்ம நேர்மையாக இருந்தோம்னாலே கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.